ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. இப்போ வந்துட்டு மலர்கள்னு பார்க்குறோம், மல்லிகைப்பூன்னு எடுத்துக்கிறோம். மல்லிகைப்பூ வந்துட்டு கல்யாணம் அப்படிங்கிற நல்ல விஷயத்துக்கும் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஒருத்தங்க வாழ்க்கையை தொடங்கிறதுக்கு முன்னால் அந்த மல்லிகைப்பூவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க வாழ்க்கையை. அதே மாதிரி அதே இந்த ரீத்துன்னு சொல்லுவாங்க, மலர் வளையம், அதுலேயும் வந்துட்டு அப்புறம் மல்லிகைப்பூ மாலை யாரெல்லாம் முடியுதோ, என்னென்ன முடியுதோ அதை வந்து இறந்தவர்களுடைய கழுத்தில் நெஞ்சில் வைக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி சில பல மலர்கள் வந்துட்டு நல்ல விஷயங்கிற பேரில் அது வந்து யூஸ் ஆகுது. சிலது வந்துட்டு இந்த மாதிரியான வேதனையான விஷயம் அப்படிங்கிற பேரில் யூஸ் ஆகுது. ஆனால் அந்த மலர் அப்படிங்கிற அதுக்கு ஒரு உயிர் இருந்தது அப்படின்னா அது என்ன நினச்சா நல்லது அப்படின்னா, நம்ம ஒரு மலராக வந்திருக்கோம். நம்மளுடைய பர்பஸ், நம்ம வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன? நமக்கு உண்டான கடமையை, விதிக்கப்பட்ட கடமையை செய்யணும். அதாவது இந்தந்த இடத்துக்கு நான் வந்து பலனுள்ளவளாக இருக்கணும் அப்படின்னு ஒரு மலர் சொல்லுதுன்னு வச்சுக்கலாம். மலர்னால் மல்லிகைப்பூ. அது நினச்சி ஏங்கக்கூடாது. பாரு, நானும் மல்லிகைப்பூ, அந்த கல்யாணத்துலேயும் மல்லிகைப்பூ, அந்த மாப்பிள்ளை பையன் மட்டும் மல்லிகைப்பூ மாலையாக போட்டுக்கிறான். இந்த இடத்துல என்னடான்னா அங்கே மணவரையிலையும் இருக்குது, இங்கே பிணவரையிலையும் இருக்குது. எதனால் இப்படி எனக்கு மட்டும் இந்த மாதிரி இறந்த இடத்துல போடுறதுக்கு போடுறாங்க என்னைய மல்லிகைப்பூ மாலையாக இருக்கிறத இறந்தவர்கள் அந்த நெஞ்சில் வைக்கிறாங்க அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா அந்த அந்த வேதனைப்பட்ட அந்த மல்லிகைப்பூ என்ன நினைக்கலாம் தெரியுமா? மனம் திருமணத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த மல்லிகைப்பூ வந்துட்டு இறந்தவர்களுடைய மனசு சமாதானத்தை கொடுக்குது. சந்தோஷம் அங்கே கொடுக்கக்கூடிய மலர்கள் இங்கே சமாதானமான மனசு, ஆதரவு அப்படிங்கிற ஒரு மனசு சமாதானத்துக்கும் இது வந்து பயன்படுது. ஒரு மரியாதைக்கு, இறந்தவர்கள் மரியாதைக்குரியவர்களாக இருந்தால் நல்லா செண்டாட்டு இருக்க கூட அவங்க கையில் என்ன கிடைக்குதோ அந்த வளையத்தில், மலர் வளையத்தில் இருக்கும் சில பல மலர்கள். ஸோ அந்த மலர்கள் வந்துட்டு எந்த இடத்துல என்ன ஒர்க்கு நடக்குதுங்கிறது பெருசில்லை, எப்படி மற்றவர்களுக்கு நல்ல விதத்தில் பயன்படக்கூடிய பொருளாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் நினச்சா வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம். தேங்க்யூ. பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஆல் பண்ணுங்கள். தேங்க்யூ.